Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Pani Puri எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு first வந்து நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு mixing bowlல 1 கப் ரவை, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா தேவையான அளவு தண்ணி. நான் வந்து கிட்டத்தட்ட 6 டேபிள்ஸ்பூன் தண்ணி எடுத்துர்க்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற கூடாது, கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் மாவு, அப்பதான் நல்லா வரும். இதை வந்து 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா நம்ம பிசையணும், இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம பிசைய சாஃப்ட் ஆகும். 5 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு துணியில் லைட்டாக தண்ணி நனைச்சி அது புழிஞ்சிட்டு இது மேலே போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து புளிப்பு சட்னி. அதுக்கு நான் இன்றைக்கி 10 போல் புளியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிட்டு அந்த பல்ப்பை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 6 போல் டேட்ஸை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/4 கப் போல் வெல்லம். வெல்லத்தில் மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், புளி சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து புதினா தண்ணி தயார் பண்ணிடலாம். புதினா எல்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மல்லி இலை, கூடவே 1/2 கப் புதினா இலை, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காவோட பொடி, அப்புறமா சாட் மசாலா எல்லாம் சேர்த்துப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மசாலாவே வச்சு செய்கிறதுனால நான் அது எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த புளிப்புக்கு பதிலாக நான் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்க போகிறேன். இது பெரிய எலுமிச்சம்பழங்கிறதுனால எனக்கு பாதி போதும், சின்னதுன்னா ஒரு முழுசு தேவைப்படும். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து வடிகட்டி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைனா புளிப்பு தேவைப்பட்டுனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது வந்து சரியாக இருக்குது. நம்மளோட புதினா தண்ணியும் தயாராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பூரியை விரிச்சிடலாம். லைட்டாக இதை வந்து 1 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு மீதி இருக்கிறதுல வந்து அந்த ஈர டவலை போட்டு வச்சுருங்க, இல்லைனா காஞ்சி போயிடும். இப்போ இதை வந்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஏதாவது ஒரு மூடி இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி விரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூரியெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து குறைவான சூடில் இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது, நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால மிதமான சூடோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே நேரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் போட்டதும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து மேலே வரணும். பாருங்கள், லைட்டாக நீங்கள் அமுத்துனீங்கனாலே அழகாக புஷ்ஷுன்னு வந்துடும். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சிடலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பூரியை பார்த்ததும் ரெடியான மாதிரி இருக்கும், ஆனால் வெளியே எடுத்து வச்சா கிறிஸ்பியாக இருக்காது, மொறுமொறுன்னு இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும் சீக்கிரத்தில். அதனால நல்லா கிறிஸ்பியாகிறது வரைக்கும் நம்ம இதை வந்து பொரிக்கணும். இப்போ இந்த பேட்சை பார்த்தா ரெடியான மாதிரி இருக்குது. இதுலேருந்து நான் 1 எடுத்து இப்போ வெளியே வச்சு காமிக்கிறேன். மீதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் உடைக்கிறேன், இதையும் உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள்,
இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்ததுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பி ஆகாது. ஆனால் இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்ததுனால கிறிஸ்பியாக இருக்குது. பூரியெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கூடவே 1/2 கப் போல் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா சாட் மசாலாவும் பயன்படுத்திக்கலாம். கூடவே பாதி வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போவே கலந்து வச்சிட்டோன்னா பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பானிபூரியை தயார் பண்ணிடலாம். ஒரு பூரியை எடுத்துகிட்டு லைட்டாக உடச்சி விட்டுட்டு உள்ளே 1 ஸ்பூன் மசாலா, அதுக்கு மேலே நம்மளோட புளி சட்னி. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்ததும் அப்படியே இந்த புதினா தண்ணியில் முக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் ரோட்டோர பானி கடையில் கூட்டம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு கிச்சனில் பயங்கர கியூ இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பானிபூரியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவேரம்புகள் மலரட்டும்.